ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து vlog தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த ஒரு ரூபத்தில் இருக்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபுல் டே vlog-ஆ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டே அக்ஷய திருதி. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கினா ரொம்ப நல்லது, அப்புறம் தானம் பண்ணால் ரொம்ப நல்லது, அதுக்கப்புறமேட்டு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆகட்டும், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அண்ட் மெயினாக வந்து இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எங்கள் அக்கா தாங்க காரணம். ஸோ எங்கள் அக்கா வந்து சொல்லுவாள், எவ்ரி ஃப்ரைடே அவள் வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறது அண்ட் நிறைய பூஜை எல்லாம் வந்து விரதம் இருந்து வந்து பண்ணுவாப்ல. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பட் என்னால் வந்து அந்த டைமுக்கு எந்திரிச்சு பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு இன்றைக்கி தான் வந்து தலை குளிச்சு முடிச்ச பிறகு தான் நான் வந்து ஒர்க் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் வந்து நினச்சேன், என்னடா பண்ணுறது, நம்மளால் பூஜை பண்ண முடியாதா அப்படின்னு நான் யோசித்தேன். பட் பரவாயில்ல சஜு, நீ இந்த டைமில் ஈவினிங் மேலே பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்பாடா, நமக்கு நிறைய டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல்லாக டீப் கிளீனிங், பெட்ஷீட்டை துவைக்க போடணும், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அவ்வளோ ஒர்க் இருக்குது. அண்ட் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஏற கட்டணும், ஹேருக்கு பேக் போடணும், அது எல்லாமே ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து காமிக்கலான் இருக்கேன். ஸோ எஸ், வாங்க இன்னைக்கு என் கூடயே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ vlog நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு, இப்படி போகிறது நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால அப்படியே வந்து பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சப்பாத்தி, அதுக்கப்புறமேட்டு குருமாங்க. செம்ம டேஸ்டியாக யம்மியாக இருந்தது குருமா வித் கம்மி மசாலாஸ். ரொம்ப அதிகமாகலாம் மசாலா போடுறது கிடையாது, ரொம்ப கம்மியான மசாலா போட்டு குருமா வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் வந்து தண்ணி குடிக்கிறது, இந்த பானை. ஓகேங்களா? ஸோ இந்த பானை வந்து ரொம்ப ரொம்ப ஆகிடுச்சு எல்லாமே. அண்ட் ஒரு நாள் தொட்டு பார்த்தாலே சில்லுன்னு இருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள், இதுக்கு வேர்த்திருக்கு. இதான் பாருங்கள், அந்த சில்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, போட்டு வச்சுருக்கேன். ஒரு சில பேர் மண்ணில் வந்து போடுவாங்க. நான் ஒரு அன்யூஸ்டு தட்டில் வந்து சாக்கு போட்டு அதில் வந்து தண்ணி நரைச்சி அதுக்கப்புறம் இந்த பானையை வந்து மேலே வச்சுருக்கேங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சில்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், நல்லா இருக்குங்க, தண்ணி குடிக்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த ஒரு சில ஹர்ப்ஸ் எல்லாம் போட சொல்கிறாங்க, அது வெட்டி வேறு, தேற்றாங்குட்டை, அப்புறம் எலுமிச்சம்பழம், சீரகம் எல்லாம் போட சொல்கிறாங்க. டேரெக்டாக எனக்கு வந்து இன்னும் வெட்டி வேறு கிடைக்கல, நான் போய் வாங்க நிற்கலைங்க, அதுதான் மேட்ரு. அது கிடைச்சா அதை வந்து போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பானையை நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். இதில் துணியெல்லாம் கட்டி வைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வைக்கவே வைக்காதீங்க. அண்ட் டேரெக்டாக சன் படுற இடத்துல வைக்கவே வைக்காதீங்க, ஓகேங்களா? அண்ட் ஏன்டா இது இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்மை குட்டி நேற்று ஆவி பிடிச்சா, அவளுக்கு என்ன சளி பிடிச்சிருக்கு. ஸோ ஆவி பிடிச்ச தண்ணி அப்படியே வந்து வச்சுருக்காங்க, இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணோம். அண்டு காலையிலே ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் முடிச்சாச்சு, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மாம்பழம் வித் ஆப்பிள்லாம் அதை சாப்பிட்டு முடிச்சது, ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த விஷயத்தை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணோம். நான் ரொம்ப காஃபி அடிக்ட். காஃபி குடிப்பேன் அவ்வளோ குடிப்பேன். எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு நாளில் வந்து அவ்வளோ குடிப்பேன். ரொம்ப கசப்பாக குடிப்பேன். ஒரு நாளுக்கு அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவு வரைக்கும் 3-4 வரைக்கும் போகும். அண்ட் அந்த காஃபி குடிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கும், சரிங்களா? நான் ஒன்றுமே சாப்பிட்லையே, ஏண்டாப்பா இவ்வளோ எனக்கு வெயிட் ஏறுது அப்படின்னு மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அந்த காஃபியை வந்து ஸ்டாப் பண்ணேங்க. காஃபியை ஸ்டாப் பண்ணதுலேருந்து நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வெயிட் பெருசாக ஏற மாட்டேங்குது. அது எனக்கு நினச்ச ஆச்சரியமாக இருக்குது. நான் நல்லா பிரியாணி சாப்பிட்றேன், நல்லா வந்து 3 வேளையும் ஃபுல்லாக சாப்பிட்றேன், அப்போ வந்து எனக்கு வெயிட் ஏற மாட்டேங்குது. பட் ஆனால் அந்த காஃபி குடிக்கிற டைம் இப்போ நம்ம ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு அந்த காஃபி மட்டும் 2 வேளை குடித்தாலுமே வந்து நல்ல குப்புன்னு வெயிட் ஏறுது. ஸோ அதனால தான் நான் காஃபி கட் பண்ணேன்னான்னு கேட்டேங்கன்னா கிடையாது, அதுவும் ஒரு ரீசன். அண்ட் அது தவிர்த்து நான் என்னென்ன காஃபி குடிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு டிப்ரெசிவ் ஃபீல் வருது. ஒரு மைண்டு வந்து அப்படியே ரொம்ப டவுன் ஆகிற மாதிரி, அப்புறம் நைட்டு தூக்கம் இல்லாமல் ஆகுது. ஸோ ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நான் காஃபி குடித்தேன். இப்போ கூட இன்னைக்கு வந்து வெதர் ரொம்ப நல்லா இருக்கு, கோயம்புத்தூர்ல நல்லா இருக்கு கிளைமேட், ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு என் மைண்டு சொல்லுது. அப்புறம் நான் வந்து காஃபி வச்சு குடித்தேன், காமிக்கிறேன். இப்போ பாருங்க, காஃபி வச்சு குடிச்சிட்டு பாருங்க, காஃபியோட இதெல்லாம் இருக்கு இல்லையா, தூள் அப்படியே நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி அப்படியே தூளெல்லாம் மேலே தூவியெல்லாம் வேற விட்டேன். 2 சிப்பு தாங்க குடித்தேன். நான் இந்த அளவுக்கு முக்கால்வாசி டம்ளர் தான் போட்டேன். அது குடிச்சிட்டு என்னடா டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த காஃபி அடிக்டா இருந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க, ஜஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு வந்து ஸ்டாப் பண்ணி பாருங்க. மறுபடியும் வந்து ஒரு சிப் எடுக்கும் போதே உங்களுக்கு அது வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து நானே வந்து காஃபியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து
இந்த டீ பாத்திரத்தை இப்பதான் குடிச்சேன், அதனால காமிக்கிறேன். அதெல்லாம் நான் வீடியோ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால நான் அப்படியே வந்து இது பண்ணிட்டேன். இப்போ காமிக்கிறேன். எப்போவுமே வந்து மசாலா டீ வச்சு குடிக்கிறதுங்க. ஸோ அந்த டீ இதில் பாருங்கள், ஏலக்காய் இருக்கும், பட்டை இருக்கும், இஞ்சி இருக்கும், அதுக்கப்புறமேட்டு மூக்குத்தி வந்துட்டு நல்லா சுண்டை விட்டு நல்லா வந்து கொதிச்சு வந்த பிறகு ஒரு 1/2 டம்ளருக்கு ஒரு டீ குடித்தாதான் அப்பாடான் இருக்கு. ஸோ காஃபிலேருந்து டீக்கு வந்துட்டாங்க. ஸோ டீ வந்து நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் பண்ணுது. ஹேர் பேக்குக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ கிடைக்கல, பக்கத்து வீட்டில் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட போய் கேட்குறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன்னா ஒரு தடவை சொல்லி நான் போல் என்னோடய ஹெல்ப்பர் அவங்க போய் கேட்டப்போ அவங்க சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு தடவை நம்மளுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டாலே ஐயோ அப்பா அவங்கள விட்டு நவுந்தே நின்றுறது. எங்கள் வீட்டில் இப்போ தான் செம்பருத்தி பூ செடி வச்சுருக்கேன். அதில் வந்து இலை தாங்க நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தது. அப்புறம் ஆலோவேராவும் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தது. குட்டி தோட்டம் வச்சுருக்கோம், அதுலேருந்து எடுத்தது. ஸோ இது ரெண்டுமே வந்து என்னோடய ஹேருக்கு வேண்டி. அண்ட் இன்னொரு இன்க்ரீடியன்ட் நான் வந்து காமிக்கிறேன். இந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் ரெகுலராக வந்து நான் அவரெல்லாம் வந்து குடிப்போம். ஸோ எனக்கு அந்த வெந்தயம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசே இல்லைங்க. ஸோ அந்த வெந்தயம்லாம் நான் வந்து ஒரு சின்ன சொம்பில் போட்டுட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுறது. ஸோ இப்போ இந்த தண்ணி என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸை அரைக்கிறதுக்காகட்டும் அண்ட் இது கொதிக்க வச்சு ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வரும். இதுவும் ஃப்ளாக்ஸீடும் வந்து கொதிக்க வச்சு ஒரு லிக்விட் ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் போடும்போது ஹேர் வந்து ரொம்பவே நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக, நரிஷ்டாக, ஹைட்ரேட்டடாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், வெந்தயம் முளையே கட்டிடுச்சு. எனக்கு வெந்தயம் வேஸ்ட் பண்ண மனசில், ஆனால் வெந்தயம் அரைச்சி போட்டாலும் என் ஸ்கின்ல ரேஷஸ் வந்துடும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணுறேன். வெந்தயம் வந்து சேர்த்துக்கணுன்னா, ஸோ வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியோட வந்து கொதிக்க வைக்கிறேன். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் விதை வந்து சேர்த்துக்கலாம், ஃப்ளாக்ஸீட். வந்து நல்லா கொதிக்க விட்டு அது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த இன்க்ரீடியண்ட்டோட சேர்ந்து அரைச்சி யூஸ் பண்ணணும். அது என்னென்னு நான் ஒன்று காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இதை நல்லா ஆற வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். டைரெக்டாக யூஸ் பண்ணிடாதீங்க, ஹீட் ஆகிடும், சுட்டுடும். வெரி குட் தனு. என்ன தங்கம்? அது மேலேருந்து எடுத்தேன்னா அதெல்லாம் கீழே விழுந்துச்சு தன்மை. இனிமேல் தான் இந்த இடம் கிளியர் பண்ணணும். அது போட்டு டஸ்ட்பினில் போட்டுரு, அது ரொம்ப நாள் ஆச்சு, வேணாம். இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. பட் பிஃபோர் தட் நம்ம இந்த சைடு லஞ்ச் பார்த்துலாம். ஏன்டா எல்லாமே ஒரே பக்கம் வச்சுருக்கீங்க? எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. நம்ம வீடு தான், நான் க்ளீன் கூடயும் பண்ணி வச்சுருக்கேங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணி அந்த சைடு வச்சுருக்கேன். ஸோ மத்தியானம் லஞ்ச் என்னென்னு வந்து பார்த்துடலாம். ஒயிட் ரைஸ், நல்ல சூப்பராக வடித்த சாதம். லைக் எனக்கு வந்து குக்கர் ரைஸ் வந்து பிடிக்காது, வடித்த சாதம் எடுத்துருக்கேன். அதுவும் ரைஸ் ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட மாட்டேன், ரொம்ப கம்மி தான். அண்ட் கோவக்காய் பொரியலுங்க, சிறுகீரை பொரியல். ஓகே, சிறுகீரையில் வந்து தேங்காய் பூவெல்லாம் போட்டு பொரியல். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. சுகர் இருக்கான்னு கேட்டுறாதீங்க, பட் சுகருக்கு வாரம் ஒரு தடவை சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ஓகேங்களா. அண்டு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அண்ட் மண்ணன்னு சூப்பராக தக்காளி ரசம் வந்து வச்சுருக்கோம். ஸோ வாங்க சாப்பிட்லாம். இதெல்லாம் நான் மறுபடியும் மூடி வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு இந்த ஏரியாவை நான் வந்து க்ளீன் பண்ணணும். எனக்குன்னு இப்போ சப்பாத்தி சாப்பிட்டீங்க மேடம், மறந்துச்சிங்களா மேடம்? 2 சப்பாத்தி சாப்பிட்டீங்க மேடம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி, ஆனா காலையில சாப்பாடு சப்பாத்தி. பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி, காலையில சாப்பாடு சப்பாத்தி. எவ்வளவு தடவை அதையே திரும்ப ரிப்பீட் மா? என்னம்மா டீப் க்ளீனா? ஆமா தங்கம். என்னது இது இவ்வளவு பொருள் இருக்கு? தேவையில்லாத பொருள் தான் தன்மை நிறைய இருக்கு, வேண்டிய பொருள் கம்மியா தான் இருக்கு. இல்ல பாதி தேவையில்லமா? ஆமா கண்ணு, நம்ம வீட்டுல வந்து வாங்கி வச்சிடுறேன், எல்லாமே இருக்கும், இல்லன்னு பேச்சே கிடையாது, எல்லாமே இருக்கும். ஆனா நான் வந்து யூஸ் பண்றது ரொம்ப ரேரு. ஆமா, வாங்கி வச்சிருப்போம் ஆனா யூஸே பண்ண மாட்டோம். அத இனிமேல் நான் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றோம், சரியா? சரி, ஓகே. ஆனா நான் நினைக்கிறேன் இதுல இருந்து பாதி பொருள்ல டேட்டே முடிஞ்சிருக்குமோ. ஓட்டிட்டல
டடாங் டடாங் டடாங். ஸோ இது வந்து ஃபுல்லாகவுமே டீ ஏரியாங்க. எனக்கு டீ வைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். நைட் வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி பண்ணுவேன். அதுக்கு தேவையான வீட்லே ஆமாம் கெமமைல் டீ இருக்குது பாருங்கள். அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் மிளகு எல்லாம் சேர்த்துப்பேன். அந்த ஒரு பாதாம் இருக்குல்ல, அங்கே ஏன் வச்சுருக்கேன்னா அது வந்து இந்த பவுடர் பண்ணோம், லைக் பாடி ஸ்க்ரப் மாதிரி பண்ணோம். அதுக்காக அங்கே வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு தெரியும்னு. இது வந்து ஆவாரம் பூ பொடி. மித்ததெல்லாம் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஃபி இருக்குதுல்ல, அதில் வந்து ஃபில்டர் காஃபி பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட வேறு பாட்டில் இல்லாததுனால அப்படியே வந்து வச்சுருக்கேன். இருக்குது, அதுக்கு வாஷ் பண்ணி அது போடணும். ஸோ இப்போதைக்கு அது அங்கே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். இது இந்த ஏரியா வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளோதாங்க பொருட்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து எக்ஸ்பைரி ஆகி தேவையில்லாத பொருட்கள் தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துலேருந்து கிளியர் பண்ணியாச்சு. நமக்கு எது தேவையோ தேவையில்லையோ அதை வந்து கிளியர் பண்ணி செக்ரிகேட் பண்ணியாச்சு. இதெல்லாம் நாங்கள் குடிக்கிற டீ வெரைட்டிஸு. நல்ல ஒரு கூயி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வெந்தயம் வித் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு. இது எதுக்கு? தலைக்கு போடுறதுக்கு. என்னடி ஒரு சொட்டு கீழே வர மாட்டேங்குது, ரொம்ப திக்காயிடுச்சோ? நான் நினைக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமா? வருது வருது வருது, விலகு விலகு, வேங்கை வருது விலகு. டாப்ரப்பா தான் வந்துட்டு பாருங்க. இதுக்குள்ளே 4 சின்ன வெங்காயம் அம்மா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னதுமா? செம்பருத்தி இலை. ஓகே, செம்பருத்தி இலை. அதுக்கப்புறம் அப்படியே போடக்கூடாது, அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து அந்த வெந்தயம் ஃப்ளாக்ஸீட் ஜெல் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது வந்து ஜெல், ஆலோவேரா வந்து தனியாக எடுத்து ஸ்கூப் அப் பண்ணி இதில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம். அம்மா இப்போ ஆலோவேரா ஜெல்லும் போட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும், அரைக்கணும் சாரி, மிக்ஸ் பண்ண எல்லாம் எதுவுமே அரைக்கலாம். எங்கள் அம்மா இப்போ சூப்பராக ஹேர் பேக் செஞ்சுட்டாங்க. ஆனால் என்னால் போட முடியாது, ஏன்னா எனக்கு கோல்டு இருக்குது. தலைக்கு பேக் போட்டாச்சு. ஸோ இது ஒரு 15 to 20 minutes விட்டுட்டு அப்புறம் வந்து ஷாம்பு வாஷ் பண்ண போகிறேன். மீன்வைல் எனக்கு இருக்கிற ஒர்க் எல்லாம் ஒன்றொன்னா வந்து முடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு போய் துணியை போடணும், ஏன்னா வெயில் வருது. ஸோ வந்தோடனே துணியை போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். தனுக்குட்டி என்ன பண்ணுறீங்க? எல்லா சீப்பும் கழுகுறேன். வெரி குட். இன்னைக்கு நம்ம தலை குளிப்போம். அட்லீஸ்ட் ஒரு சீப்பு கூட தலை குளிச்சப்பறம் எல்லாம் கிடைக்கிற சீப்பு எல்லாம் எண்ணெயாக இருக்கும். தலை குளிச்சப்பறம் ஒரு சீப்பு கூட இருக்க நல்லது தான் உட்காந்து கழுகுறேன். வெரி குட் தன்மை. ஓய் தனுக்குட்டி, நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சா? சளி இருக்கா? ஏன் அது போகவே போகாதா? கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி தன்மை எனி டைம் கோல்டுலேயே வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்காங்க. அதனால் நோ ஐஸ்கிரீம், நோ சாக்லேட், நோ க்ரீம் பிஸ்கெட், நத்திங், இல்லையா? ஆமாம் தன்மை, எப்படி வரவே கூடாது. அவள் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சரியாவது மறுபடியும் ரெனியூவல் ப்ராசஸ்க்கு போயிடுறா, இல்லையா? ஸோ தன்மை சூப்பராக வந்து தலைக்கெல்லாம் குளிச்சு முடிச்சாச்சு. முடி காட்டுங்க. இன்னும் இங்கெல்லாம் காயில் மேலே மட்டும் அப்படியே வந்து ரொம்ப விரிச்சு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிளிப்பை மட்டும் குத்தி வச்சுருக்கேன். இங்கே முடியெல்லாம் இன்னும் காயலை. ப்ளோ ட்ரையர் போடுங்கம்மான்னா மேலே காஞ்சிடுச்சு பாப்பா, கீழே மட்டும் தான் காயலை, ப்ளோ ட்ரையர்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அடிக்கடி ப்ளோ ட்ரையர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க அப்பானா டக்குன்னு ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்க, நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஸோ ஓகே தானு, திரும்புங்க. ஒரு 5 நிமிஷம் விடுமா? 5 நிமிஷம் பாத்தியா? வா மாட்டேன். நீ போ ஸ்டார்ட் பண்ணு. போ. நீ அப்புறம் ஸ்டார்ட் பண்ணு. ப்ளீஸ் ப்ளீஸ் தன்மை. ஓ தன்மை.
பார்த்தீங்களா மேடம் வந்து 2வது ட்ரெஸ் மாற்றிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக சாப்பாடு கொட்டி வச்சுட்டாங்க. அழகான ட்ரெஸ்ஸை சாப்பாடு கொட்டி வச்சுட்டா இல்லை தானே? சரி நீ போ, ஓப்பன் மட்டும் பண்ண, நான் வந்துடுறேன். ஓகே. விட மாட்டீங்க. விடவே மாட்டேன். தண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் நார்மல் மாப் வந்து போட மாட்டோம். ஸோ இது எல்லா இடத்துலையும் நாங்கள் டஸ்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. சாமி ரூமுக்குன்ட்டே தனியாக நாங்கள் வந்து இதை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை கூட்டும் போது நீட்டாக க்ளீனாக வந்துடுதுங்களா, அதனால் ஈஸியாக இருக்குது. சின்ன ரூம், சின்ன ஸ்பேஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணும் கூட்டி முடிச்சோடனே நான் இப்போ தொடச்சிடுவேன். என்ன தண்ணும்? பாப்பாவுக்கு அள்ளுறதுக்கு தெரியாது. நான்லாம் வந்து அள்ள முடியாது தன்மை அப்படின்னா, அதாவது எனக்கு கிளியராக வராதுன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே நீட்டாக வந்து எடுத்து கொடுப்பா. இப்போ பாருங்களேன், ஆட்டம் கட்டிகிட்டு இருக்கா. தனு நீட்டாக பண்ணுங்க. நீங்கள் வந்து சொன்னீங்க ஏன் குழந்தைங்கள வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனு, அப்புறமேட்டு இந்த டிவி, அப்புறம் பேடு, எவ்வளோ நேரம் தான் படிக்க சொல்கிறது இல்லை விளையாட சொல்கிறது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பி விளையாட வைக்க முடியாது, வீட்டுக்குள்ளாரையும் விளையாண்டு போர் அடிக்குதுன்ட்டாங்க. சரி வா உட்காந்து எல்லாத்தையும் வந்து என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னோடனே மேடம் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிடுறேன். இல்லைனாலே தன்மை குட்டி வந்து இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டடு. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஒர்க்காக பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ அதை நம்ம என்கரேஜ் பண்ணோம். இது நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் பொட்டு எல்லாம் வச்சுக்கலாம். பொட்டெல்லாம் வச்சு சாமி ரூமுக்குள்ள அழகா டெக்கரேட் பண்ணலாம். சூப்பர் தாத்தனோ. நீ சுடு தண்ணி குடிச்சியா? கோல்டு இருக்குல்ல, நல்லா சுடு சுடு தண்ணியாக குடி. ஸோ ஆல்மோஸ்ட் எங்களோட கிச்சன் நான் இப்போ வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. எல்லா க்ளீனிங் ஒர்க்கு அது இது எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. கெட்டில் அதுக்குள்ளார அதுக்கு மேலே வச்சுட்டு தன்மை இப்போ தண்ணி எடுத்து குடித்தா அதனால அப்படி வச்சுருக்காங்க. அப்பாடி இப்படி கிச்சனை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சுகம் தெரியுங்களா. அவ்வளோதான். ஒரு வழியாக வீட்டில் எல்லா வேலையும் நான் வந்து முடிச்சிட்டேங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமானெல்லாம் வந்து போட்டு வைக்க வேண்டியது இருக்குது. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு. நாங்கள் போய் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு. லைக் உப்பு, கல்லுப்பு, மஞ்சள், பூவு, குங்குமம், அப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வரலான்ட்டு இருக்கோம். அண்டு ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். லோட்டஸோட இந்த பிஸ்காஃப்ங்க அப்புறமேட்டு 2-3 சாப்பிட்டேன். அவ்வளோலாம் நல்லா இல்லை அப்படின்னு மாதிரி விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து கேட்டார், ஆக்சுவலாக உனக்கு வந்து அதோட ப்ரைஸ் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டார். இல்லையே நாங்கள் பார்க்கலையே, நீங்கள் தானே எடுத்தீங்க, நீங்கள் பார்க்கலையே அப்படின்னு கேட்டேன். இல்லை அது ஏதோ கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் நிஜமாம்மா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம்மா இது இம்போர்ட்டட் பிஸ்கெட்டு, கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னேன். சரி ஒரு 50-60 ரூபா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் ஜஸ்ட் பிரிட்டானியா பிஸ்கெட் மாதிரி நினச்சிட்டு, மேரிகோல்டு பிஸ்கெட்டில் 10 ரூபாய்க்கு எவ்வளோ தராங்க அதே மாதிரி நினச்சிட்டு அந்த மாதிரி ஒரு இதுதான் நான் இந்த லோட்டஸ் பிராண்டோட பிஸ்காஃப் வந்து நான் நினச்சேன். பட் இந்த க்ரீம் பிஸ்கெட்டோட விலை வந்து 199 rupees. 11 pieces மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, இன்னொன்று காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஸ்காஃப் இது வந்து 189 rupees. இது நான் அப்போவே யோசித்தேன், எதுக்குடா இந்த அளவுக்கு கவரிங் லேயரிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவருக்குள்ளார் கவருங்க. ஸோ 2 பிஸ்கெட்டு ஹேண்டியாக நீங்கள் எங்கேயாச்சும் போகும்போது கேரி பண்ணிட்டு போகலாம். என்னடா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாதிரி யோசித்தேன். பட் ஆனால் விலையை வந்து நான் கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் சொன்ன பிறகு தான் வந்து தெரிஞ்சது, அடங்கப்போ இவ்வளோ விலையா அப்படின்னு மாதிரி இருந்தது. பட் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் லைக் யாருக்காச்சும் கோகனட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா டெஃபினெட்லி தே கேன் கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் பிஸ்கெட். பட் அதை தவிர்த்து நம்மளுக்கு சாதா பிஸ்கெட்டே நல்லா தான் இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். தண்ணு குட்டி இந்த ஒரு பிஸ்கெட் எடுத்தாமா? தண்ணுக்கு பிடிக்கல இந்த பிஸ்கெட். இல்லை தண்ணு டேஸ்ட் பண்ணி பாரு. நாமளே க்ரீம் பிஸ்கெட் வாங்குவோம்ல, க்ரீம் பிஸ்கெட் அதே மாதிரி தான் தேங்காய் ஃப்ளேவர்ல இருக்கு. எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப கிரன்ச்சியா இருக்குமாமா. நல்லாக்கா? இந்த டேஸ்ட்ல நார்மல் டேஸ்ட் தான். சரி உனக்கு வேணுமா வேணாமா? நல்லாக்கா? அம்மா உனக்கு சாப்பிட்டா அப்போ காமிக்கும் போது வேணான்னு அவ்வளோதான். உனக்கு ஒரு பீஸ் எனக்கு ஒரு பீஸ். ஸ்பெஷலாக கோகோனட் ஃப்ளேவர் தாங்க. உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கோ ஃப்ளேவர், மில்க் வனிலா ஃப்ளேவர் அண்ட் இன்னொன்று ஃப்ளேவர் வரும்.
செம்மையாக சொல்லணுமா அழகாக இருக்குமா? தேங்க்யூ டி பாப்பா. இதுக்கு இப்போ கலர் கொடுக்கலாமாம்மா? அக்ஷய திருதியை முன்னிட்டு நான் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்ப தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கருப்பட்டி ஆல்ரெடி 2 கருப்பட்டி இருக்குது. ஆனால் சாமி முன்னாடி வைக்கிறதுக்கு புதுசாக ஒரு கருப்பட்டி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ரோஸ் வாட்டர், பன்னீர் ரோஸ் வாட்டர். அப்புறம் இது வந்து லவங்கம், பட்டை, காமெடி பட்டை, ஏலக்காய், பட்டை, ஏலக்காய், லவங்கம். ஐயோ பச்சரிசி வாங்க மாட்டேன்டி. அதுக்கேண்டி பரவாயில்ல, என்னென்ன இருக்கும். இது மில்க் மேட் வாங்கியிருக்க. இப்போ அந்த இது பண்ணுறதுக்கு வேண்டி. ஓகே ஓகே. பாயசம் பண்ணுற பாயசம், அப்புறம் டபுள் பீன்ஸு, ரைட்டு, பருப்பு, பருப்பு, அப்புறம் மல்லி. சுஜா அது பருப்பு, நீ ஒரு பொறுப்பு. மல்லி. ஆமாம் பார்த்துட்டோம், எடு. அதுக்கப்புறம் பார்லி, ஜவரிசி. பார்லிடி. சரி சரி வை. அப்புறம் ரோஸ்டட் சேமியா. இது நல்லா இருக்கும். டபுள் ஃபர்ஸ்ட் மெயினு எதை வாங்குறோமோ இல்லையோ கல்லுப்பு வாங்கணுங்க. ஆசீர்வாதம்னு இல்லை, எந்த பிராண்டாக இருந்தாலும் கல்லுப்பு வாங்கிக்கோங்க. பிராண்ட் ப்ரமோஷன் பண்ணிட்டாங்கோ. மஞ்சள். அதுக்கப்புறம் மஞ்சள். ரைட். இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு. சூப்பர். அப்புறம் 2 ஸ்க்ரப்பு. ஓ மை காட், இது வாங்கியிருக்க கூடாது சுஜா. அப்புறம் இதுப்பா ராகி சேமியா, உன்னோட ஃபேவரட். தன்மைக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் பூவெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பூவு, வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் குங்குமம், மஞ்சள், புனுகு, ஜவ்வாது. ஐயோ இதுக்கு பேர் ஒன்று சொன்னாங்களே. என்ன பார்க்காத, எனக்கு தெரியாது. அது டப்பாக்குள்ளே வேற இருக்குது. குங்குமமாக இருக்குமோ? புனுகுன்னு எழுதியிருக்கு. 2 புனுகு ஜவ்வாதா? அப்படின்னாங்க. அப்போ 2 புனுகுன்னு நினைக்கிறேன். அப்புறம் குண்டு மல்லி, பச்சை கற்பூரம். சூப்பர். பூக்கள். பூக்களே எனக்கும். வா ஓகே, நல்ல ஒரு ஷாப்பிங். ஸோ இப்போ வந்து நான் பூஜை ரூமை ரெடி பண்ணணும். அப்புறம் மீன்வைல் சாமிக்கு உண்டான பிரசாதமும் வந்து செய்யணும். எப்படி பண்ணுறது? பால் பாயசம் எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த பால் பாயசம் தான் வைக்க போகிறேன். குயிக்காக மில்க் மேட் ஊற்றி பால் பாயசம். ஐயோ ஏன்டி அது வேணாம். ஏன்பா? மில்க் மேட் ஓவர் க்ரீமி ஆயிடும். யூ நோ சம்திங், சர்க்கரைக்கு பதிலாக மில்க் மேட் போடும். ஓ அதுக்காக சர்க்கரையை போட மாட்டேன், மில்க் மேட் மட்டும் போட்டு அப்படியே வந்து பால் பாயசம் பண்ணிடலான்ட்டு. ஓகே, இப்போ பால் காய வைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம்டி, எல்லாரும் காலையிலேயே பூஜை பண்ணிடுவாங்க. நம்ம அர்த்தராத்திரிக்கு பண்ணுவோம்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு பண்றேன்ப்பா. நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தானே ஆரம்பிக்கணும். அது இல்லாம உனக்கு ஹெல்ப்பும் கிடையாதுல்ல. ஆமா, பண்ணாம இருந்தாதான் பிரச்சனை. பண்றோம். சரி, நீ போய் சாமி போட்டோக்கு பூ போடு, நான் இது வந்து கிளறி விடுறேன். அது ராஜ் போடுறேன் அப்படின்ட்டாங்க. போட்டோ போட்டு முடிச்சுட்டு இதுல பால் ஊற்றணுமான்னு பாரு. இரு வரேன். ராஜு சின்சியரா பண்ணிட்டு இருக்கீங்களா? அழகா பண்ணிட்டு இருக்கீங்க.
ஏய் சுஜு, என்ன அடுத்த ரவுண்டா? ஆமாம், நைட் டின்னரும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, வந்து தோசை காலையிலே வச்ச குருமா, வெஜ் குருமா. காலையில வச்ச வெஜ் குருமா. என்ன ஒரு ரைமிங் அண்ட் டைமிங். ஆனா நீ காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, ஒரு செகண்ட் கூட உட்காரவே இல்லையேடி. அப்பப்போ இடையில உட்காந்தேன்டி. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பாக்குறேன், அப்ப வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதானே. இல்ல, அந்த பாவம் இப்ப போயிடுச்சு. நான் கிளம்புறேன். இங்க பாரு, பாயாசம் சாப்பிட்டு தான் போகணும், தோசையை சாப்பிட்டு தான் போகணும். ஏண்டி என்ன இருந்தாலும் இன்னைக்கு வெஜ் தானே நீ சாப்பிட? ஆஹா, எனக்கு வெஜ் சாப்பிட்றதுல பிரச்சனையே இல்லை. அம்மா கையில மட்டும்தான் சாப்பிடுவியா? அப்படி இல்லை, வேற பெரிய பெரிய 5 ஸ்டார் ஷெஃப் கையில மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். அவங்க ஒரு வாரம் வச்ச சாப்பாடு அப்படி வந்து கொடுப்பாங்க. தட்ஸ் ஃபைன் ஃபார் யூ. யூ கேன். இங்க பாரு, எனக்கு ஃப்ரெஷ்ஷா சட்னி அரைச்சு தரீங்கன்னா நான் திங்கிறேன். தரீங்கன்னா நான் உனக்கு சட்னி அரைச்சு தரேன். வேணாம் அப்படின்னா இந்த டீல் வேண்டாம். ஒரு ரூபான அருமையான தோசை இல்ல, தன்மை வெயிட்டிங் அவளோட பிளேட்ல போட்டுரு. எனக்கு இந்த முறுவல் பத்தல, பிளெயின் அப்படியே இருக்கணும். போடே, மேல போகுது பாரு. அது நீயே பிச்சு கொடு. உன் வீட்டில் தானே பிளெயின் சாப்பிட்டு போனோம் நீங்க. எனக்கு ஒரு சட்னிக்கு 4 தோசை. சி, ஒரு தோசைக்கு 4 சட்னி. இப்படி யாராச்சும் ஊற்றுவாங்களா? ஸோ மக்களே தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து வீட்டில் வந்து சமைக்கவும் செய்வேன், வீடியோவும் பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன். ஸோ லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு இருக்காதீங்க. யார் சொன்னாலும் கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, ஜாலியாக இருங்க. லைஃப் இஸ் ஜஸ்ட் வெரி ஷார்ட். ஸோ என்ஜாய் நண்பா, ஓகேவா? ஸோ ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் என்னோட டியூட்டிஸ் நான் வந்து பண்ணுறேன். அண்ட் அட் த சேம் டைம் ஒர்க்கும் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். ஓ, நீங்கள் ஒரு மல்டி ஃபேசிட்டட் பர்சன்பா. சில பேர் நினைப்பாங்க, ஐயோ இவங்க என்னடா மொத்தமா எல்லாம் இல்ல, இப்படிதான். அப்ப அதை வச்சுட்டு இப்போ பாப்பா கொடுத்துடலாம். நீ கை வச்சிட்டியா? மொத்தமா எல்லாம் ஊத்துனா நல்லா இருக்காதுப்பா. சுஜு, சின்னதா சின்ன வெங்காயத்தெல்லாம் வெட்டி அப்படியே மலை சாரல் மாதிரி அதுல போட்டு கொஞ்சம் போனா. உன்னோட தோசையை டாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு இவ்வளவு பெரிய தோசை வேணும். ஆளுக்கு இந்த சைஸ்ல தோசை வேணாம், இப்படி வேணாம், அப்படி வேணாம். தோசை கடைசியில சுட்டுக்கலாம். போய் உட்காந்துக்கோ, ஓரமா உட்காரு. நாங்கெல்லாம் சுட்டு தின்னுட்டு ஒரு வாரமா உட்காந்து சுட்டு விளையாடு. யாரு வேணாம்னாங்க? நீ கை பக்கத்துல வைக்காத, அப்படியே மேல வச்சுக்கோ தன்மை, அப்பதான் சுடுவோம். சுடாது, எனக்கு வலிக்கும் சுட்டா. முடியலடா அப்பா. இனி இந்த பாத்திரம் இந்த இடத்தெல்லாம் அவ கிளீன் பண்ணி போய் படுக்கிறதுக்கு மணி 10 ஆகும். ஆமா, நைட் இப்படி இருக்கான், காலையில கிளீன் ஆக்கிடுவாளாம். பாருங்க. ஓ மை காட், லைட்டர் தன் தி ஏர். அண்ட் இது நீங்க நினைப்பீங்க தோசைக்கும் இட்லிக்கும் ஒரே மாவு தான் நான் ஆடுறேன். ஆனா அது ரெண்டுமே, இட்லியும் நல்லா சாஃப்டா வரும், தோசையும் சூப்பரா வரும். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். தப்பரமா அடிச்சு தள்ளுறாயா. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு சுத்தமா ஒர்க் அவுட்டே பண்ணல. பட் வீட்லயே இவ்வளோ நேரம் ஒர்க் இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஹெக்டிக்கா தான் போச்சு. ஸோ சஜியும் வந்து என்னது கிரிக்கெட் விளையாடுறாங்க, காமிக்கிறேன் பாருங்க. பேட்ஸ்மேனாகவும் இரு. என் மண்டை தனுமா, நீங்க என்ன உங்களோட தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? சாப்பிடுங்க.